வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் மெஜிக்கோரி வைகுந்தராசா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று பதவி விலகுவாரா பிரதமர் மஹிந்த? அலரி மாளிகையில் இன்று நடக்கப் போவது என்ன? சட்டத்தரணிகளின் சங்கத்தின் யோசனைகளை பரிசீலிக்க இணக்கினாரா ஜனாதிபதி? ஐக்கிய மக்கள் சக்தி கோட்டாவிடம் வலியுறுத்தியது என்ன? திருகோணமலை, மட்டக்களப்பு, கொழும்பில் பரவலாக நேற்றிரவு போராட்டங்கள், பல இடங்களில் பதற்ற நிலை. நாடாளுமன்றத்திற்குள் இதை செய்வோம், அரசுக்கு தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை. கொழும்பில் நேற்றிரவு பதற்றம், நடந்தது என்ன? மட்டக்களப்பில் புதிய போராட்ட களமா? வடக்கில் 4 பேருக்கு நிகழ்ந்த கொடூரம், நடந்தது என்ன? பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று தனது பதவி விலகல் கடிதத்தை கையளிப்பார் என்ற தகவல்களுக்கு மத்தியில் அவரது உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகைக்கு வெளியே இன்று காலை பெரும் எண்ணிக்கையிலான அவரது ஆதரவாளர்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் பிரதமரை சந்தித்த பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி பிரதிநிதிகளும் கட்சியில் இணைந்த தொழிற்சங்கவாதிகளும் தங்கள் ஆதரவாளர்களை அழைத்து வந்து பிரதமரை பதவி விலக வேண்டாம் என்று வலியுறுத்துவதாக உறுதியளித்தனர். எனினும் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக மஹிந்த ராஜபக்ச இன்று அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நேற்று அனுராதபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாபோதியா மற்றும் ருவன்வெளிசாயாவிற்கு சென்று வழிபாடு நடத்திய பின்னர் சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளை சந்தித்தார். வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அவசர அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் பதவி விலகுவதே அரசியல் முட்டுக்கட்டையை சமாளிப்பதற்கான ஒரே வழி என்று கூறிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதுவே புதிய ஒருவரை நியமிப்பதற்கு வழிவகுக்கும் என கூறியிருந்தார். பல அமைச்சர்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து பிரதமர் பதவி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. எனினும் அதனை பிரதமர் செயலக ஊடக பேச்சாளர் ரொஹான் வெளிவிட்ட நிராகரித்தார். வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சரவையில் புதிய நியமனங்களை ஜனாதிபதிக்கு வழங்குவதற்காக பிரதமரின் பதவி விலகல் திட்டம் முன்வைக்கப்பட்டதாக அமைச்சரவை பேச்சாளர் நாளக கொடஹேவா நேற்று உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் இன்று அல்லது இந்த வாரத்தில் பிரதமர் மஹிந்த பதவியிலிருந்து விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை சூசகமாக வெளிப்படுத்தும் வகையில் நாமல் ராஜபக்ச ட்விட்டரில் காணொலி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த பிரதமர் பதவி எனக்கு பெரிய விடயமல்ல. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அல்லது வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நான் மஹிந்த ராஜபக்ச தான் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் ஆவேசமாக உரையாற்றும் காட்சி அதில் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் முன்வைத்துள்ள யோசனைகள் தொடர்பாக அரசியலமைப்பிற்கு இணங்க செயற்படுதல் குறித்து பரிசீலிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபையுடன் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இதனை தெரிவித்தார். தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் நெருக்கடிக்கு தீர்வு காண இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 13 முக்கிய தீர்மானங்களை அதன் நிறைவேற்று சபையில் முன்வைத்து ஏகமனதாக நிறைவேற்றியது. இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதன் முக்கியத்துவத்தையும் சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலியபீரி, செயலாளர் சட்டத்தரணி இசுரு பாலபடபெந்தி மற்றும் நிறைவேற்று சபை உறுப்பினர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தற்போதைய நெருக்கடியை தீர்ப்பதற்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை அனுசரணையாளர்களாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கீகரிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சந்தித்து பேச்சு நடத்திய பின்னர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்தது. அந்த சந்திப்புக்கு முன்னதாக கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமாக அனுசரணையாளராக அங்கீகரிப்பாரா என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி பார்க்க விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை முன்மொழிந்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. இன்று முதல் மே 13 வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையமும் அரசாங்க தாதி உத்தியோகத்தர் சங்கமும் மே 17 நாடாளுமன்றத்தை முற்றுகையிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளன.
மே 13ஆம் தேதி வரை தொடர் போராட்டம் நடத்துவோம். மே 11ஆம் தேதி ஒரு மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு நாம் முன்னோக்கி செல்லும் பாதையை பற்றி கலந்துரையாடுவோம். எதிர்வரும் மே மாதம் 17ஆம் தேதி சபை மீண்டும் கூடும் போது நாடாளுமன்றத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்தப்படும். அன்றைய தினம் நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் நாங்களும் வெளியேற மாட்டோம் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் இணை அமைப்பாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். அதேவேளை இன்று முதல் சுமார் 1000 தொழிற்சங்கங்கள் ஒரு வார போராட்டத்தை அறிவித்துள்ளதாகவும் மே 17ஆம் தேதி வரை தொழிற்சங்கங்கள் அலுவலக வளாகத்திற்கு முன்பாக போராட்டங்களை நடத்தும் என்றும் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு நிலையத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய குறிப்பிட்டுள்ளார். எங்களின் கோரிக்கைகளை அரசு புறக்கணித்தால் வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைய திட்டமிட்டுள்ளோம். எங்களை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலையில் நேற்று இரவு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை கடற்கரைக்கு முன்பாக அமைந்துள்ள காந்தி சுற்று வட்டத்துக்கு முன்பாக தேசிய மக்கள் முன்னணியினால் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது அவசரகால சட்டத்தை உடன் நீக்கு, ஒடுக்குமுறையை உடன் நிறுத்து எனும் தொனிப்பொருளில் தீப்பந்தம் ஏந்தியவாறு அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களினால் சில இடங்களில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு தெமட்டகொட பொதுச்சந்தையை அண்மித்ததாக பேஸ்லைன் வீதியை மறைத்து நேற்று பிற்பகல் முதல் எரிவாயு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மூடப்பட்டிருந்த வீதியை நேற்றிரவு ஒரு தரப்பினர் பலவந்தமாக திறந்துவிட முயன்றபோது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டன. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுப்படுத்தினர். அதேவேளை கொம்மணி தெருவில் எரிவாயு கோரி நேற்றிரவு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் அவ்வழியே வந்த வாகனங்களை வழிமறித்த போது முரண்பாடு ஏற்பட்டது. நள்ளிரவு நடந்த இந்த சம்பவத்தில் 2 வாகனங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை காணப்பட்டது. அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து இன்று முக்கிய தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கான கூட்டத்திற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபே அபேவர்தன அழைப்பு விடுத்துள்ளார். இன்று காலை 10 மணியளவில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடக்கவுள்ள இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக கலந்துரையாடப்படும். இந்த கலந்துரையாடலின் போது நம்பிக்கையில்லா பிரேரணையை எப்போது விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வது என்பது குறித்து தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து மட்டக்களப்பில் அரசாங்கத்திற்கு எதிரான கோட்டா கோ கம என்ற புதிய போராட்ட களத்தை திறந்துள்ளனர். செங்கலடி சந்தி வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு கோட்டா கோகமவை அமைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை விரட்டியடிப்போம் எனும் முறைப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உணவு இல்லை, பால்மா இல்லை, எரிபொருள் இல்லை, மின்சாரம் இல்லை, கொள்ளைக்கார பொருளாதார முறைமைக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம், மக்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடு, அடிக்காதே அடிக்காதே, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட கோஷங்களையும் அவர்கள் எழுப்பியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்த பௌத்த பிக்குகள் பலரும் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்த பதாதைகளை ஏந்தியிருந்தனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் நேற்று நீரில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் அரிகாலை பூம்புகார் கடலில் நீராடிய 36 வயதுடைய ஞானகாந்தன் ஜெயமதன் என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். மண்கும்பான் சாட்டி கடலில் நீராடிய அரிகாலையைச் சேர்ந்த 46 வயதுடைய ராசரத்தினம் கணேசராசா என்பவர் கடலில் மூழ்கி மரணமானார். அதேவேளை கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த கிளிநொச்சி சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய கிருஷ்ணமூர்த்தி மயூரன் என்பவர் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். பொறுப்பான அரசியல் கட்சி என்ற வகையில் சர்வ கட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஜேவிபி மற்றும் எஸ்ஜேபி ஆகிய கட்சிகளுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக சுயாதீன நாடாளுமன்ற குழுவின் சார்பில் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு அவர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். மக்கள் மீது பெரும் சுமை சுமத்தப்பட்டுள்ளதாகவும் முழு அரசியல் கட்டமைப்பின் மீதும் குற்றம் சாட்டுவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் கொள்கை ரீதியான உடன்பாட்டை எட்டுவதே சிறந்த தீர்வாகும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். பொறுப்புள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தையில் இணைய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு கணுக்கணி கிழக்கு பகுதியில் பலா மரத்தில் இருந்து தவறி விழுந்து முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று பலாப்பழம் பறிப்பதற்காக மரத்தில் ஏறியபோதே முதியவர் தவறி விழுந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கணுக்கேணி பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய தம்பா பிள்ளை கனகராசா என்பவரை இந்த சம்பவத்தில் மரணமடைந்துள்ளார். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மொழியவளை போலீசார் தெரிவித்துள்ளனர்.